விடுதலையின் வேள்வியை தண்ணீர் விட்டா வளர்த்தோம்? சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் என்பான் புரட்சிக் கவிஞன் பாரதியார். ஆம், நம்முடைய இந்திய விடுதலைக்காக ஏராளமான பேர் தங்களுடைய இன்னுயிரை துறந்தார்கள். தங்களுடைய வாழ்வையே முழுதாய் தியாகம் செய்தார்கள். அதே போன்று இந்திய மண்ணில் கிறிஸ்துவின் போதனையை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி மடிந்தவர்கள் ஏராளம். அவர்களில் ஒருவர்தான் அருளாளர் தேவசகாயம். அருளாளர் தேவசகாயம் 1712 ஆம் ஆண்டு ஏப்ரல் 23 ஆம் நாள் நட்டாலம் என்ற குக்கிராமத்தில் திருவாளர் வாசுதேவன் நம்பூதிரி, திருமதி தேவகி அம்மை என்ற தம்பதியினருக்கு தலைமகனாய் பிறந்தார். சிறுவயதிலே இவர் ஞானமும் அறிவும் பெற்றவராய் விளங்கினார். இதனால் திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மா என்பரின் அரண்மனையில் காரியக்காரராக மாறும் அளவுக்கு தேர்ச்சி பெற்றார். அதன் பிறகு இவர் பார்க்கவியம்மா என்ற பெண்ணை மணமுடித்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். ஒரு சமயம் தேவசகாயத்தின் வாழ்க்கையில் சோதனைகளுக்கு மேல் சோதனைகள் வந்தன. அவர் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தார். அப்போது மன்னரின் படைப்பிரிவில் படைத்தளபதியாக வேலை பார்த்த பெனடிக்ட் டிலனாய் என்பவரிடத்தில் தன்னுடைய வாழ்வில் வரும் சோதனைகளை எடுத்துச் சொல்ல, அதற்கு அவர் விவிலியத்திலிருந்து யோபுவின் கதையை எடுத்துச் சொல்ல தேவசகாயம் மன அமைதி பெற்றார். பிறகு அவர் வேத நூலையும் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். அதனால் அவர் பத்மநாபபுரத்தில் பங்குத்தந்தையாக இருந்த அருட்தந்தை பீட்டர் பரைரேஸ் என்பவரை சந்தித்து கிறிஸ்துவை பற்றி இன்னும் முழுமையாக அறிந்து கொண்டார். கிறிஸ்துவை பற்றி அறிய அறிய அவர் உண்மையான கிறிஸ்தவராகவே மாறிப்போனார். ஆம், அருளாளர் தேவசகாயம் 1745 ஆண்டு 17ஆம் நாள் வடக்கன் குளத்தில் திருமுழுக்கு பெற்று நீலகண்டன் என்ற தன்னுடைய பெயரை தேவசகாயம் என்று மாற்றிக்கொண்டார். இவரோடு சேர்ந்து இவருடைய மனைவியும் திருமுழுக்கு பெற்றார். அவர் தன்னுடைய பெயரான பார்க்கவியம்மா என்பதை ஞானப்பூ என மாற்றிக்கொண்டார். தேவசகாயம் திருமுழுக்கு பெற்ற பிறகு புது ஆற்றல் பெற்றவராய் உணர்ந்தார். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் மிக துணிவுடன் எடுத்துரைத்தார். இதனால் ஏழை எளிய மக்கள் அனைவரும் கிறிஸ்தவ மதத்திற்கு மனமாறத் தொடங்கினார்கள். இதை கண்ட ஒரு சில புரோகிதர்களும் நம்பூதிரிகளும் திருவிதாங்கூர் மன்னரின் பிரதான அமைச்சரான இராமையன் தளவாய் என்பவரை சந்தித்து எல்லாவற்றையும் எடுத்துச் சொன்னார்கள். இதை கண்டு சினமுற்ற அமைச்சர் இப்பிரச்சனையை மன்னரிடத்தில் எடுத்துச் சொன்னார். மன்னாரோ மக்கள் அனைவரும் நடுங்கும் வண்ணம் தேவசகாயத்தை கழுதையின் மீது ஏற்றி எருக்களை மாலையை அவருக்கு அணிவித்து ஏறக்குறைய 8 மைல் தூரம் அவரை கூட்டிச் சென்று பலவிதமாக துன்புறுத்தினார். அப்பொழுதும் கூட அவர் ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவித்துக் கொண்டே இருந்தார். இதனால் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை மேலும் மேலும் பரவியது. இதை பார்த்து மிரண்டு போன சதிகார கும்பல் மன்னனிடம், இவரை இப்படியே விட்டால் சமய மாற்றம் பெருகுமே ஒழிய அது நிற்பதற்கான வழியில்லை. அதனால் இவரை தீர்த்து கட்டினால்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் வழிபிறக்கும் என்று நயவஞ்சகமாக பேசியது. இதனால் மன்னன் தேவசகாயத்தை தீர்த்து கட்டத் துணிந்தான். 1752 ஆண்டு ஜனவரி 14ஆம் நாள் மன்னன் தேவசகாயத்தை ஆரல்வாய் மொழிக்கு பக்கத்தில் இருக்கும் காற்றாடி மலைக்கு கூட்டிச் சென்று கொலை செய்வதற்காக நிறுத்தினான். அப்போது தேவசகாயம் வானத்தை அண்ணார்ந்து, தந்தையே, என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். இப்போது நான் உம்மிடத்தில் வருவதை நினைத்து பெருமைப்படுகிறேன் என்று சொல்லி ஜெபித்தார். அதன் பிறகு மன்னன் தேவசகாயத்தை துப்பாக்கியால் சுட்டுத்தள்ள ஆணையிட்டான். அதன்படி துப்பாக்கி குண்டுகள் தேவசகாயத்தின் மார்பில் பாய அவர் மலையிலிருந்து சரிந்து விழுந்து தன்னுடைய இன்னுயிரை துறந்தார். அவருடைய உடலின் ஒரு சில பகுதிகள் கோட்டாறு மறைமாவட்டத்தில் உள்ள தூய சவேரியார் ஆலய பீடத்திற்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் 2012 ஆண்டு டிசம்பர் 2ஆம் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களால் அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார்.